வணக்கம். என் பேர் ஹேமாவதி. சென்னை வேளச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். குழந்தைக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மூலிமா 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். அவனுடைய கல்லீரல் ஃபுல்லாமே அழுகி போனதுனால என்னோட கல்லீரல் அவனுக்கு பாதி கொடுத்துருக்கோம். இப்போ திருப்பியும் அதனால் அவனுக்கு 6 மாதம் வரையும் நல்லா இருந்தான். இப்போ திருப்பியும் குடல் பாதி நெஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி போயிடுச்சு. திருப்பியும் நாங்கள் அரசு குழந்தை மருத்துவமனைக்கு உடனே அவனை கூட்டிகிட்டு வந்துட்டோம். வந்த உடனே அங்கே டாக்டர்ஸ்லாம் எல்லாமே ட்ரீட்மெண்ட் பார்த்து சர்ஜரி எப்படி ஓப்பன் சர்ஜரி தான் இருக்கும்னு நாங்கள் யோசித்தோம். ஆனால் லேசர் மூலியமாகவே எங்கள் குழந்தைய அவங்க காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. இப்போ என் குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்கான். ரொம்ப அரசு மருத்துவமனைக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லி. குழந்தைக்கு கல்லீரல் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஜனவரி மாதம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். வயிறு வீக்கமாக இருந்ததுனால கல்லீரல் அவனுக்கு ஃபுல்லாகவே அழுகி போனதுனால அவனுடைய கல்லீரல் ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டு வேற கல்லீரல் என்னுடைய கல்லீரல் அவனுக்கு பாதி கொடுத்து இப்போ தான் 6 மாதம் ஆகுது. திருப்பியும் அவனுக்கு நெஞ்சுக்குள்ளே பாதி குடல் பகுதி பாதி உள்ளே போயிடுச்சு. இப்போ திருப்பி இங்கே ஆப்ரேஷன் மூலிமா தான் பண்ணணும்னு வந்தோம். லேசர் மூலியமாகவே எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அரசு குழந்தை மருத்துவமனை டாக்டர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். ரொம்ப தேங்க்யூ சார் எல்லாருக்கும். இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். இங்கே வரும்போது ரொம்ப மூச்சு திணறல் இருந்துச்சு, இரும்பல் சளி நிறையா இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே இல்லை. இப்போ நல்லாவே இருக்காங்க வீட்டுக்கு. வணக்கம். குழந்தைகள் நல மருத்துவமனையின் இயக்குனர். எங்கள் ஹாஸ்பிட்டல் பீடியாட்ரிக் சர்ஜரி, அதாவது குழந்தைகள் அறுவை சிகிச்சையில் முன்னோடியாக நிற்கிது. இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு 50 வருஷமாக செயல்பட்டுட்டு வருது. நிறைய டாக்டர்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இவங்கெல்லாம் இப்போதைக்கு மற்ற ஹாஸ்பிட்டல்ஸில் சீஃப்ஸாக இருக்கிற அளவுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் பழமை வாழ்ந்தது. எங்களுக்கு ரெஃபரல்ஸ் நிறைய வராங்க. திருப்பி சர்ஜரி பண்ணி சக்ஸஸ் ஆகாத கேசஸ் தான் நமக்கு மெயினாக வருது. இப்போ சின்ன சர்ஜரிஸும் வராங்க. எலெக்டிவாகவும் பண்ணுறோம், எமர்ஜென்சியாகவும் பண்ணுறோம். நாம் மேக்ஸிமம் பண்ணது ஒரு மாதத்தில் 1200 to 1300 சர்ஜரிஸ் கூட பண்ணியிருக்கோம். அதில் 70% மேஜர் சர்ஜரிஸ், எலெக்டிவாக பண்ணுறது மைனர் சர்ஜரிஸ். அது யூஸ்வலாக இந்த ஹாலிடே சீசன், சம்மர் வெக்கேஷனில் அந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் தான். அதில் நம்ம ஒரு பெரிய ஸ்கார் இல்லாமல் இன்சிஷன் நம்ம பண்ணுற இதுவே சின்ன ஓட்ட வழியாக உள்ளே போய் பண்ணுறதுனால சீக்கிரமாக ஆறுது. குழந்தை சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம், அதனோட ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்யூம் பண்ணலாம், சீக்கிரமாக சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதனால் லேப்ரோஸ்கோப்பி இப்போ ரொம்ப பெரிய அளவில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி செஸ்ட்டில் பண்ணுற சர்ஜரிஸ் எல்லாம் நம்ம இந்த லேப்ரோஸ்கோப்பி மூலமாக பண்ணுறோம். அதில் நம்ம நிறைய சர்ஜரி இப்போது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ப்ராப்ளம்ஸ் பிறக்கும் போதே இருக்கிற குறைபாடுகள். அது முதல்ல ஒன்றும் தெரியாது. குழந்தை வளர ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக தான் ஒன்று நுரையீரல அமுக்கலாம், இல்லை ஹார்ட் மேலே கம்ப்ரெஷன் ஆகலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆகும்போது தான் நம்ம இந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணுறோம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு குழந்தை திருப்பியும் நிமோனியா சளிக்கோ இல்லை வீசிங்கோ திருப்பி அட்மிஷன் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா தயவு செய்து அந்த குழந்தைக்கு இன்னும் பெரிய டெஸ்ட், சிடி ஸ்கேன் மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது தான் ஒரு சில குறைபாடுகள் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. இந்த குழந்தைக்கு பர்டிகுலராக நம்ம சிடி ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு ஒரு சிஸ்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு பண்ணி இப்போ குழந்தைக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, குழந்தை நல்லா இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தோட இந்த குழந்தை அதையும் நம்மளால சரி பண்ண முடிஞ்சது. ஸோ குழந்தைக்கு இருமல் சளி இது சாதாரணமாக சீசனில் வருது அப்படின்னு நினைக்காம, குழந்தை அடிக்கடி இருமல் சளிக்கு அட்மிட் ஆச்சுன்னா நம்ம அதை அது ப்ளஸ் வெயிட் லாஸ் இருக்குது, குழந்தை வழக்கம் போல் இல்லை, ஆக்டிவிட்டீஸு அதனோட படிப்பில் இதெல்லாம் வெயிட் ஏறல, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அது எதனால் அந்த சளி அடிக்கடி பிடிக்குதுங்கிறதுக்காக நம்ம சில எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ண தேவை இருக்கலாம். அது நம்ம பண்ணி ஆகணும். அப்போ தான் நமக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியும். வில்சன்ஸ் டிசீஸ் அது காப்பரை செமிக்கிற என்சைம் மரபு ரீதியாகவே அந்த குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்கும். காப்பர் உடம்புல இருந்து வெளியேறணும், செமிச்சு. அது காப்பர் உடம்புக்கு நல்லது தான், அதான் ஒரு அளவுக்கு தான். அதுக்கு மேலே சேர்ந்துருச்சுன்னா அது லிவருடைய ஃபங்க்ஷனை பாதிக்கும். மெதுவாக அந்த லிவர் ஃபெயில் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் வில்சன்ஸ் டிசீஸ். ஸோ அந்த மாதிரி இப்போது ஒரு குழந்தைக்கு லிவர் செயல்படலை, அடிக்கடி ஜாண்டிஸ் வருதுன்னா நம்ம இந்த டெஸ்ட் இப்போ ஒரு 3-5 வயசுக்கு மேலே அந்த குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். காப்பர் 24 மணி நேரத்தில் யூரின்ல எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம்.
ஸோ ஒரு அளவுக்கு மேலே இருந்ததுன்னா இந்த குழந்தைக்கு வில்சன்ஸ் டிசீஸ் இருக்கிறதுக்கான சான்ஸுன்னு கண்டுபிடிப்போம். ஸோ எல்லா குழந்தைக்கும் வில்சன்ஸ் டிசீஸ்க்கு லிவர் தான் மாற்றணும்னா இல்லை, மெடிசன்ஸ்லேயே வந்து காப்பரை எக்ஸ்கிரீட் பண்ணுறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலே மெடிசன் இருக்குது. அந்த மெடிசன் கொடுத்துட்டு நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஒரு சில குழந்தைங்க வந்து நல்லா மெடிசன்லேயே தேடிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் லிவர் ஃபெயில் ஆகி அவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படும். லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் அவங்களுக்கு வந்து நார்மல் லைஃப் கொடுக்கலாம்.